Good morning, champions. This is Professor R. Surin from Government College of Technology. I am my technical champion Veera Vijayaramathi. Veera Vijay இன்னைக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு. அதோட क्वेश्चंस ரீகேப் செஷன் நான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றீங்க? Efficiency of gas turbine plant is low compared to reciprocating IC engines. அது வந்து assertion reason வந்து in gas thermal plant the maximum pressure and temperature are low compared to reciprocating IC engines. A வந்து A and R are true but R is not correct reason for A. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசன் ரீசன் கொடுத்துருக்காங்க. கேஸ் டர்பைன் பிளான்ட் வந்து எஃபிஷியன்சி தெர்மல் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும் ஐசி இன்ஜினை விட. ஆமாம், உண்மைதான். ரெண்டாவது உண்மை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் லோ கம்பேர்ட் டு ரெசிப்ரோகேட்டிங் ஐசி இன்ஜின். கேஸ் டர்பைன் பிளான்ட்டுக்கு இது ரெண்டும் லோவாக இருக்கும், ரெசிப்ரோகேட்டிங் ஹையாக இருக்கும். அது உண்மைதான். ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. அடுத்த பாயிண்ட், maximum discharge through convergent nozzle the pressure ratio P2 by P1 is equal to 2 divided by n plus 1 n divided whole power n by n minus 1. ஸோ இது வழக்கமாக ஃபார்முலா கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ரேஷியோ ஃபார்முலா தான். 2 divided by n plus 1 whole power n by n minus 1. இங்கே a plus b a minus b வச்சு ஞாபகம் சொன்னேன். இது n plus 1 நாங்கள் n minus 1 வரும். இங்கே 2 இருக்கும், இங்கே n வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நியூமரிக்கல் இங்கே வரும், நம்பர் இங்கே வரும், ரெண்டாம் நம்பர் இங்கே வரும், மேலே n வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இட் இஸ் அ மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் த்ரூ கன்வர்ஜென்ட் நாசலுக்கு pressure ratio, critical pressure ratio ஓட ஃபார்முலா. In two-stage gas turbine plant with intercooling and reheating, work ratio increases and thermal efficiency decreases. திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி. ஒர்க் ரேஷியோ அதிகப்படுத்துறதுக்கு ரீஹீட்டிங்கும் இன்டர்கூலிங் உதவி செய்யும். ஆனால் இன்டர்கூலிங் ரீஹீட்டிங் பண்ணும்போது தெர்மல் எஃபிஷியன்சி கம்மியாகுன்றதை தெரிஞ்சுக்கலாம். Bunsen boiler is one of high pressure boiler having no drum. பென்சன் பாயிலர்ல நோ ட்ரம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நோ அப்படின்னு பென்சனோட கடைசி ரெண்டு வார்த்தை பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வே நோ NO நோ ட்ரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். In supersonic flow of air, a diverging passage result in decrease in pressure and velocity. ஸோ இது வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் சூப்பர்சானிக் ஃப்ளோ டைவர்ஜிங் பேசேஜ் அப்படின்றாங்க. இப்போ வழக்கமாக சப்சானிக் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று இருக்கும். சப்சானிக் ஃப்ளோ அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா அங்கே m less than mode. சூப்பர்சானிக் ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னா அங்கே m greater than 1 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சூப்பர்சானிக் ஃப்ளோனா இது. இப்போ சப்சானிக் ஃப்ளோ வந்து வழக்கமாக வந்து சப்சானிக் நாசல் அப்படின்னா வந்து அது வந்து கன்வர்ஜிங் பேசேஜ் நடக்கும். சூப்பர்சானிக் நாசல்னா அது டைவர்ஜிங்கில் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாசல் சூப்பர்சானிக் ஃப்ளோ ஆஃப் ஏர் அப்படி இப்போ வந்து டைவர்ஜிங் பேசேஜில் சூப்பர்சானிக் ஃப்ளோ நடந்தால் என்ன ஆகும் அப்படின்றது தான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைவர்ஜிங் பேசேஜ் அப்படின்றப்போ வந்து இப்போ டிஃப்யூசர் அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே டிஃப்யூசர் வந்து இங்கே டைவர்ஜிங் பேசேஜ் வரும். டிஃப்யூசர் சூப்பர்சானிக் வந்து கன்வர்ஜிங் பேசேஜ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஃப்யூசராக இருக்கட்டும், இப்போ நமக்கு என்னன்னா டைவர்ஜிங் பேசேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஜிங் பேசேஜ்னா அப்படின்னா என்னன்னா இட் மே பி சப்சானிக் டிஃப்யூசராக இருக்கலாம், இல்லை சூப்பர்சானிக் நாசலாக இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சூப்பர்சானிக் நாசலாக இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சப்சானிக் டிஃப்யூசர் ஆர் சூப்பர்சானிக் நாசலாக இருக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஃப்யூசர்னா ப்ரெஷர் ட்ராப் ஆகும். இது வந்து ஏர் இதுவாகும்போது இது வந்து டிஃப்யூசர்னா ப்ரெஷர் ட்ராப் ஆகும். நாசல் வந்து எக்ஸ்பான்ஷன் அப்படின்னால நாசலில் வந்து நமக்கு ப்ரெஷர் வந்து குறையும். நாசலில் வந்து ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும், டிஃப்யூசரில் ப்ரெஷர் ரைஸ் ஆகும் அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து நல்ல ஆழமாக கவனித்து புரிஞ்சிக்க வேண்டிய கொஸ்டின். In jet propulsion of ships, when the inlet orifice are at right angle to the direction of motion of ships, the efficiency is equal to 2 into VU divided by V plus U whole square. ஸோ வந்து இந்த எஃபிஷியன்சி ஃபார்முலா வந்து முக்கியமான ஃபார்முலா. ஜெட் ப்ரொபல்ஷன் ஆஃப் ஷிப்ஸ்க்கு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு VU by V plus U whole square. ஸோ இங்கே இதில் என்ன முக்கியம் அப்படின்னா சப்சானிக் ஃப்ளோவாக இருந்தாலும் சூப்பர்சானிக் ஃப்ளோவாக இருந்தாலும் சரி, ஸோ நமக்கு ஒன்று ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி குறையும், வெலாசிட்டி ப்ரெஷர் ட்ராப் ஆனால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த இது வந்து நம்ம அகைன் வந்து செக் பண்ணிட்டு தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம டவுட்டில் வச்சுக்கலாம். மொத்தமாக நமக்கு ஒரு 6 கான்செப்டில் 5 கான்செப்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. 6வது கான்செப்ட் நம்ம ஒரு செக் பண்ணி இது பண்ணணும். நம்ம பார்த்தது என்ன தெரிஞ்சுன்னா இங்கே ஒரு பெரிய இது நடந்து வெலாசிட்டி வரக்கூடாது. ஏன்னா வெலாசிட்டி வந்து இப்போ டிக்ரீஸ் இன் ப்ரெஷர், இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி, ப்ரெஷரும் டென்சிட்டியும் டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இது என்னன்னா வந்து ப்ரெஷர் வந்து குறையுதுன்னு தெரிஞ்சிச்சு, டென்சிட்டி குறையுதுன்னு தெரிஞ்சுக்கலாம், டெம்பரேச்சர்
தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு வெலாசிட்டி வரும். இப்போ இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரெஷர் குறையுது அப்படின்னா இது வந்து சூப்பர்சானிக் ஃப்ளோ டைவர்ஜிங் பேசேஜ்னா இப்போ இது வந்து நாசில் தான் போகுதுன்றதும் ஒரு முடிவு பண்ணிக்கணும். டிஃப்யூசரில் போகக்கூடாது, டிக்ரீசிங் ப்ரெஷர் நடக்குது. இப்போ சூப்பர்சானிக் ஃப்ளோ ஆஃப் டைவர்ஜிங் பேசேஜ் ரிசல்ட்டிங் அப்படின்னா அவன் நாசில் தான் கேட்டிருக்கான்றதும் புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் 6 கான்செப்ட் நான் பக்காவாக கற்றுக் கொடுத்துச்சு வீரர்களுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.